உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்கச் சுடரே, மன்பத விளக்கே. Hello friends, welcome back to my YouTube channel and welcome back to another video of my YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ரிஸ்னாலே என்னன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாராவது இருப்பாங்க. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட க்ரஷ்ஷாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்ம எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது எப்படி வேணால் இருக்கலாம், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேயாக இருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி இருக்கலாம், இல்லைனா அவங்கள புகழ்ந்து பேசி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த ரிஸ்னாலே ரிஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்அப் லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன இந்த பர்சனல் பிக்கப் லைன்ஸு. இப்போது நான் அந்த பிக்கப் லைன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஒரு காலத்தில் நான் எவ்வளோ பிக்கப் லைன்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பிக்கப் லைன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது கம்பெனி பொறுப்பு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா அதை நீங்களே டீல் பண்ணிக்கணும் எப்படி என்னன்னு. ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்டோரி. ஸோ இந்த பிக்கப் லைன்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆப்வியஸ்லாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசணும். உங்களோட கான்செப்ட் என்ன, உங்களோட யோசனை என்ன, ஆப்போசிட் பீப்புளுக்கு தெரியணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினா ஆப்போசிட் பர்சனுக்கு அவ்வளோ ரீச் ஆகும். அண்ட் செகண்ட் திங் நீங்கள் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது இந்த பிக்கப் லைன்ஸுக்குன்னு இல்லை, எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் நீங்கள் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணால் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஆப்போசிட் பர்சனுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிக்கப் லைன் சொல்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, உங்கள் ஆளுக்கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. செகண்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி போயிடும். அதாவது வேறு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே போய் பேசணும், இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்டயே போய் பேசணுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்னென்னா, உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த சோஷியல் ஆங்ஸைட்டிலேருந்து தூரமாகவும் இருக்கலாம். அண்ட் செகண்ட் திங் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் செம்மையாக போகும். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் ஜாலியாக பேசிட்டு எல்லாருக்கூட எப்படி பழகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ பிக்கப் லைன்ஸ் இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பிக்கப் லைன்ஸ் சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு இப்படியும் ஒரு யூஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நம்ம ரெண்டு செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஆன்லைன் மோட். ஆன்லைன் மோடில் எப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்கள் ஆள் இருக்காங்க, உங்கள் ஆள் ஆன்லைன்லேயே இருக்காங்க, அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாள், இல்லைன்னா உங்களை கோஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மீ டைமில் இருக்கும்போது நீங்கள் போய் நோண்டிகிட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளை வரணும்னா நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் நம்பர் 1 இது எப்படின்னா, இல்லைன்னா லைன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சரிங்களா? இந்த லைன் எப்படின்னா, உடனே அவங்க இன்ஸ்டாவில் போயிட்டு டக்குன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இன்னொரு ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அங்கே ஆப்வியஸாக இல்லை நான் ஒரு பப்ளிக் ஐடி பார்த்துருக்கேன், அதில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களும் பதறி அடித்து எங்கே அந்த ஐடி எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உடனே நாசாவோட ஐடி ஷேர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு நிலாவோட ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது ஏன் அனுப்பியிருக்கீங்க? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சாரிங்க நிலாவை பார்த்து உங்களேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. இதனால் என்னென்னா, அவங்கள நிலாவை வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு பிக்கப் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு லைன் தேவைப்படுது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கேளுங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி விடுங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களும் கேட்பாங்க, என் ஃபோட்டோ எதுக்கு உங்களுக்கு, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, இல்லை என் அக்கா பையனுக்கு நிலாவை காட்டினா தான் சோறு ஊட்ட முடியும், அவன் சோறு சாப்பிடுவான், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சா நான் உங்கள் ஃபோட்டோ காட்டிட்டு அப்படியே அவனுக்கு சோறு ஊட்டிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதனாலேயும் அவங்க நிலாவோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே ஆன்லைன் மோடில் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லான பிக்கப் லைன்ஸ் தான். எனக்கு எடுத்து கொட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். A few moments later. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நிலாவோட கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஹேண்டோட ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க, என் கையில் என்னமோ பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில, ஸோ என்னன்னா இந்த பிரச்சனை என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களான்னு கேளுங்க. அவங்களும் கையை பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியலையே, இல்லை என் கையில் என்னமோ மிஸ்
ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்களும் கேட்பாங்க என்ன மிஸ் ஆகுது, என் கையில் உங்கள் கை மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதனால் என்னென்னா கொஞ்சம் அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இதுவும் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து டைரெக்டாகவே மீட் பண்ணுறீங்க, ஆஃப்லைன் மோடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, சும்மா அப்படின்னு நினச்சிக்கோங்க. மதிக்கலன்னு நினச்சிக்கோங்க. மதிக்காமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கொஷின் கேளுங்க, உங்களோட மேக்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களும் எனக்கு தெரியும் சொல்கிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க. அவங்களுக்கு எப்படியோ தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க நம்மளை பற்றி தெரிஞ்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரியும் சொல்கிற வரைக்கும் கேளுங்க. அவங்க தெரியும் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் என்னோடய வேல்யூ உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அது கண்டிப்பாக கொஞ்சம் ஃபன்னியாகவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியும் இருக்கும். இதுக்கு அடுத்து வேறு என்ன லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருங்க. அவங்களே பார்த்துட்டே இருங்க. அவங்களே பார்த்து நீ என்னடா பைத்தியக்கார மாதிரியே என்னையே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சுகர் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்களோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இல்லை உங்கள் குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அதனால தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டுருங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா ஐயா, நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இதை மட்டும் இது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, பட் ஸ்டில் இருந்தாலும் நல்லா ஃபன்னியாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படின்னா மோஸ்ட்லி இப்போது கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருப்பாங்கல்ல. ஸோ என்னென்னா அவங்க வந்து ஏதாவது ஆர்னமெண்ட் கோல்டு செயின் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா நான் அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க, உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு. அவங்களும் அப்படியே நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து டக்குன்னு சொல்லிடுங்க, இல்லை வைரம் மேலே தங்கத்தை போட்டு விடுறாங்களே அதை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஐயோ சரி விடுங்க, கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன பிக்கப் லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் எனக்கு சத்தியமாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஃபேன் வேறு சுற்ற மாட்டேங்குது. ஃபேன் சுற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று வந்து ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லோரும் பவர் கட் இஷ்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுதுல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க, உடனே எங்கள் ஏரியா பக்கம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் வந்தால் தான் கொஞ்சம் வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி, இதை பார்த்து யாரும் என்ன அடிக்காமல் இருந்தால் எனக்கு போதும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து உங்களை ரொம்ப வெறுக்கிறாங்க, லைக் அவங்க வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க, உங்களுக்குள்ளே என்னமோ சண்டை ஆயிடுச்சு, நீங்கள் என்னமோ தப்பாக பண்ணிட்டீங்க, சண்டை ஆனதுக்கப்புறம் அவங்க உங்களை ரொம்ப வெறுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய லைனாக போட்டிருங்க. அந்த லைன் என்னென்னா, நான் அழுவுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் நான் சிரிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகலையோ அது உங்கள் இது, எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி சிறப்பாக வருது. சரி, கடைசியாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி என்னை மன்னிச்சுங்க.